அத்தை டிஃபன் சாப்பிட்டாங்க, ஒரு கப் காஃபி போட்டு கொடுப்போம். இந்தாங்க அத்தை, காஃபி குடிங்க. காஃபியா? சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல, நீங்க அதான் உங்களுக்கு காஃபி போட்டு. சரி, ஓகே. என்ன விஷயம்? இன்னைக்கு நான் சூப்பரா காஃபி போட்டுருக்கா. என்ன ஃபேனே போடாம அத்தை உட்கார்ந்து இருக்காங்க? எவ்வளவு வேக்காட்ல எப்படி உட்கார்ந்து இருக்காங்க? நம்ம போய் ஃபேன் ஆன் பண்ணு. என்ன சொல்லாமலே ஃபேன் எல்லாம் போடுறான்? அத்தைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். சுட சுட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துன்னு போய் அத்தைக்கு கொடுக்க. அத்தை இருந்தாங்க, சுட சுட பஜ்ஜி செஞ்சுருக்கேன், சாப்பிடுங்க. பஜ்ஜியா? ஒருத்தகிட்ட ஒரு வேஷம், ஆனா அவங்ககிட்ட உண்மையாதான்டா இருந்தேன். லஞ்சுக்கு என்ன செய்யறது? டெய்லி சாம்பார் சோறு செஞ்சு செஞ்சு போட இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அத்தையை கேட்டு பார்ப்போம். அத்தை, லஞ்சுக்கு என்ன செய்யறது? என்ன காலையில இருந்து ஓவரா சீன் போட்டு நிறுவுற? கேட்கறதுக்கு முன்னாடி காஃபி தர, வேக்குதுன்னு ஃபேனை போடுற, பசி எடுக்கும்னு சொல்லிட்டு போண்டா பஜ்ஜி தர. இப்ப என்னன்னா என்ன சமைக்க வந்து கேக்குற? என்னைக்குமே செய்யாதது புதுசா செய்யல. இங்க பாரு, என்ன பண்ணாலும் நீ என்னோட மருமகள் மட்டும்தான், மகள் ஆக முடியாது. ஓ அப்படியா? கிழவிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா பொய்ப்பு அதிகமா எழுது போல. எனக்கும் உங்க மகள் ஆகணும் எந்த அவசியமும் இல்ல. கல்யாணம் பண்ணின்னு வந்து உங்க பையனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு தான் ஆசைப்பட்டேன், தங்கச்சி ஆகிறதுக்கு ஆசைப்படல. எனக்கு இன்னும் ஒரு விஷயம், நான் உங்களுக்கு மருமகளாவே இருந்துட்டு போறேன், நீங்களும் எனக்கு அம்மா ஆக முடியாது. மாமியார் இன்னொரு தாயா